மேச ராசி ராசி சக்கரத்திலே முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதெல்லாம் அந்த மேச ராசியில் அடங்கும். அஸ்வினி நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம், அதே பரணி நட்சத்திரம் வந்து சுக்கிரனோட நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம். கேது சுக்கிரன் சூரியன் இவங்க இணைந்து இந்த மேச ராசியை ரன் பண்ணுறதுனால இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி என்பதனால ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. தலைமை பண்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு தானாகவே அமையும். ஒரு துடிதுடிப்போடு செயல்படக்கூடியவங்க. என்ன கொஞ்சம் பிடிவாத குணமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நேர்மை இருக்கிற இடத்துல தான் அதிகம் பிடிவாத குணமும் அதிகம் கோபமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அதிக வேகம் இருக்கும், அதிக விவேகம் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலுமே அந்த காரியம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு செயல்படக்கூடிய ஒரு ராசி இந்த மேச ராசி அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் அவசரம் காட்டுவாங்க. அதனால் ஒரு சில இழப்புகளை இவங்க சந்திப்பாங்க. ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் இல்லையா, போர்க்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துவார். சிந்திக்காமல் டக்குன்னு இறங்கிடுவாங்க. அது ஒரு சில இடத்துல கொஞ்சம் இடர்பாடாக இவங்களுக்கு அமைந்துடும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு இவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த அளவுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். வருகிற வாரத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. சில இடங்களில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியாக பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் டக்குன்னு முடியாமல் கொஞ்சம் இழுப்பறியாக இழுத்தடிச்சு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலை செய்கிற இடத்துலையாகட்டும், நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போகிறீங்க அப்படின்னா கூட அந்த வேலை டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் இழுபறியாக இருந்து தடைகள் மீறி நிறைய போராட்டங்களை தாண்டி அதுக்கப்புறம் தான் நிறைவேறுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்துலேயும் சரி, விற்பனையிலையும் சரி இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல வருமானம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் விரயத்தில் இருக்கிறதுனால வருமானம் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதற்கு ஏற்றாற் போல் செலவுகளும் வரும். நீங்கள் கொஞ்சம் சுபவரியமாக மாற்றிக்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சியில் இறங்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்பிக்கை இல்லாத நபர்கள் மேலே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா இதில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். தெரியாத நபர்கள், புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் வரும். குடும்ப உறவுகளால் குறிப்பாக பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளாலே ஒரு சிலருக்கு சின்ன சின்ன குழப்பங்கள், பிரச்சனைகள், சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பிள்ளைங்களுடைய சந்தோஷத்துக்காக வாழும் உங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலம் பற்றி ஒரு சில திட்டமிடுதல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போடுவீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பாக வெளியில் கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதன் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஊதிய உயர்வுக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிற மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றலும் சரி, உங்களுடைய ஒழிப்பும் சரி மேலதிகாரிகள் பாராட்டுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுற மாதிரி இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை கூட விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்துவீங்க, அந்த முயற்சியில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
குடும்பத்துக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் கிடைக்கும். பெரியவங்களுடைய ஆசி, அன்பு இதெல்லாம் கிடைக்கிறதுனால அதுவும் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் ஒரு சில பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குனு யாருக்காவது உதவின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொடுத்துடுவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த மேசராசி நண்பர்கள் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புதிய முதலீடுலாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்களை அல்லது புதிய உறவுகளை நம்பி எந்த ஒரு தொழிலையுமே கொஞ்சம் விரிவுபடுத்துறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக நீங்கள் சொந்தமாக ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். எதுக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி காரணமாக ஒரு சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சில தீமைகளும் கடந்த மாதிரி தான் கிடைக்கும். ஏன்னா மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இடப்பெயர்ச்சி இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல கொஞ்சம் மனம் குழப்பற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 3ஆம் பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுறதுனால போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிராளிகள் உங்களை ஒரு சில இடத்துல நம்ப வச்சு ஏதாவது ஏமாத்துறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த திறனுள்ள நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளம் வருவீங்க. இருந்தாலும் குரு 3ல் இருக்கும்போது ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் இந்த கணக்கு வழக்கு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதெல்லாம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பற்று வரவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் அந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு, வீட்டில் இருக்கிறவங்களுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்ப உறவுகளால் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராசிரமம் இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 29, ஏப்ரல் 1, 2, 3லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனபயம் போகும், பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும். அந்த கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கிர பகவான் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார். ஏன்னா அவரே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, விருப்பங்கள் இதெல்லாமே பூர்த்தியாகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒரு சில உறவுகளால் இருந்த தொல்லைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். எதிரிகளுடைய தொல்லையை கூட நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த எதிரியை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சங்கடமான பிரச்சனைகள் வரும். அதையும் கூட தைரியமாக ஹேண்டில் பண்ணி ஒரு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. புதிய இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெருங்கிய உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள், நெருக்கடிகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த போராடி வெல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சாதிக்க வேண்டிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் கூட ஒரு சில பிரச்சனைகள், இன்னல்கள் வரும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகவும் பெருசாக தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு சில முதலீடுகளில் அந்த காலகட்டத்தில் போடுவீங்க. நீங்களாக முதலீடு போடும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கூட்டு தொழிலாக சேர்ந்து செய்யும்போது ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். குறிப்பாக பணம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் பௌர்ணமி நாளில் போய் வழிபடுறது ரொம்ப ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த மேசராசி என்பவர்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள்.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.